செல்வா கிட்ட இது செல்வா முதல் படம்னே யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா செல்வா கிட்ட அவ்வளோ இருக்குது. செல்வா கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். பல இலக்கணங்களை உடைச்சார் ஷூட்டிங் டைம்லேயே. நான் கேட்பேன், இது இங்கே எடுக்கணுமே அப்படின்னேன். அது வேண்டாம் அப்படின்னா, ஏன் செல்வா அப்படின்னா, இல்லை நான் யாரை கிட்ட கொண்டு போய் ஜனங்களுக்கு காட்டணுமோ அவங்கள மட்டும் தான் கிட்ட காட்டுவேன் அப்படின்னாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வேற ஒரு சினிமாவாக இருக்குது, சினிமா மாறிட்டு இருக்கு அப்படின்றத செல்வா மூலமாக உணர்ந்துக்கிட்டேன். இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க படத்தில் சொன்னேன், யாரை கிட்ட காட்டணுமோ அவங்கள தான்டா காட்டணும், இது செல்வா சொல்லியிருக்காடா அப்படின்னு. அந்த மாதிரி கற்றுக் கொடுத்தார் செல்வா. அவர் முதல் படமெல்லாம் கிடையாது. இது அந்த படைப்புக்குள்ளே ஊறி ஊறி திளைச்சு போனவனால மட்டும்தான் இதை செய்ய முடியும். செல்வா வாழ்க, நல்லா பெருசாக வருவீங்க. உங்களுடைய ஒவ்வொரு முறை செல்வாவை நினச்சா அந்த சிரிப்பு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அவ்வளோ சந்தோஷமான ஒரு சிரிப்பு. எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அந்த சிரிப்பு அப்படியே போயிடும். டேக் போயிட்டே இருக்கும். நான் டயர்டாயிருவேன். முதல் 4 வாட்டி கற்றுவேன், 5ஆவது வாட்டி அப்படியே ஆகிட்டு செல்வா பார்த்தா ஒரு சிரிப்பு வரும். அந்த சிரிப்பில் திரும்ப எனர்ஜி வரும். அப்படி ஒரு உழைப்பாளி. உங்களுடைய உழைப்புக்கு வானமே இல்லை. வெல்க. என் பிள்ளை மகாதேவன் என்ன நடிப்பு சக்கரவர்த்தி. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது அப்படின்னா, அந்த நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்றதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் தகுதியானவர் பிள்ளை. என்னன்னா, ஒரு சில சீன்ஸ் செல்வா சொல்லுவார். அப்போ அவர் சொல்லுவார், இது நெஜோன்னு என்னை நம்பவை, நான் நெஜோன்னு நம்பணும், அப்போ தான் எனக்கு நடிப்பு வரும் அப்படின்னு சொல்லுவார். அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அதனால எங்கள் செட்டில் நிறைய நிஜங்கள் மட்டுமே இருக்கும். ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பொய்யா வணக்கம் சொல்லிக்கிறது, பொய் சொல்லிக்கிறது, நடிக்கிறது எதுவுமே இருக்காது. எல்லாமே நிஜமாக இருக்கும். அப்படி தான் அவரை பார்த்தேன். அவருடைய மனசுக்கு இன்னும் எங்கேயோ எவ்வளவோ தூரம் போவார். வாழ்த்துக்கள் சார். இந்த திரைப்படத்தில் நான் ஒன்றுமே பண்ணல. என்னை தட்டி தேத்தி எடுத்துகிட்டு வந்தது எங்கள் டைரக்டர் தான். அதுக்குள்ளே இறங்குனதும் எங்கள் டைரக்டர் நான் நம்புகிறேன். என்னுடைய குருநாதர் கேபி சாருடைய ஆசீர்வாதமும், நிறைய நேரங்களில் அவரை நினைக்காத நாளே இல்லை. ஒவ்வொரு நாளும் மேக்கப் போட்டு அப்படி வெளியில் வரும்போது என்னுடைய குருநாதர் தான் மைண்டில் வருவார். அவர் தான் உள்ளே இறங்கி பல இடங்களில் வேலை பார்த்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இது அவருக்கான ஒரு காணிக்கையாக தான் நான் நினைக்கிறேன். மீண்டும் வெல்வோம். நன்றி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.